பிரிக்ஸால இந்தியாவுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு மேடையில் இந்தியாவுக்கான குரல் ஒலிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். பிரிக்ஸ் மூலமா இந்தியா குளோபல் சவுத் நாடுகளுக்கான பிரதிநிதியா இருக்கு. பிரிக்ஸ் வங்கி NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க் மூலமா குறைந்த வட்டியில மூலதனங்கள் கிடைக்குது. இந்தியா ரூபாய் 30,000 கோடி மேல் கடன்கள் வாங்கியிருக்கு. பிரிக்ஸ் அமெரிக்காவுக்கு நேரடியான எதிராக இல்லை என்றாலும் இதன் வளர்ச்சி அமெரிக்காவை கட்டாயம் அச்சுறுத்தும். ரஷ்யா அமெரிக்கா உறவுகள் உரசலோட தான் இருக்கு. சீனா அமெரிக்கா வர்த்தக போர் நடந்துகிட்டே இருக்கு. இந்த இரண்டு நாடுகளும் பிரிக்ஸில் முக்கிய உறுப்பினர்கள். ஏராளமான ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் பிரிக்ஸ்க்கு நெருங்கி வந்துட்டாங்க. புதிய உறுப்பினர்கள் ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, UAE, அர்ஜென்டினா போன்றவை சேர்ந்ததால பிரிக்ஸோட பலம் இன்னும் கூடியிருக்கு. இது மேற்கத்திய நாடுகள் அல்லாத நாடுகளுக்கான முக்கியத்துவத்தை வலுக்க செய்யும். இது மேற்கத்திய நாடுகளின் ஈர்ப்பு சக்தியை கட்டாயம் குறைக்கும். உலகமே அமெரிக்காவை மையமாக கொண்ட உலகமாக இருக்க வேண்டுமா அல்லது பல மையங்களை கொண்ட சமவெளி உலகம் வேண்டுமாங்கிற கேள்விக்கு பிரிக்ஸ் பதில் சொல்லுது.